காரியத்தில் ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கு ஐயா. வடநாட்டு இளவரசர்கள் வந்து கொண்டே இருக்காங்க. அப்படியா? யாரும் வராங்க ஐயா? ஐயா வணக்கம் ஐயா. யார் நீ? உன் பெயர் என்ன? பரவநாட்டு இளவரசர். என்னுடைய பெயரோ குணாலன். அப்படியா? ஆமா. இந்த சுயவர நிகழ்ச்சியின் போட்டி விதிகளை தெரியுமா? தெரிந்து கொண்டுதானே வந்திருக்கின்றேன். சுயவரத்தின் நிபந்தனைலாம் தெரிஞ்சுதானே வந்திருக்கீங்க. நீங்கள் ஆச்சரியத்தில் அமரலாம். ஆச்சரியத்தில் அமரலாம். ஐயா அனைத்து நாட்டு இளவரசர் வந்துட்டாங்க ஐயா. வந்து விடலாம். போட்டி ஆரம்பமாகலாம். இறங்கு. முதல் போட்டி கேள்வி போட்டி. ஆமாம், இந்த கேள்வி போட்டியிலே அறிவுள்ளவர்கள் யாராக இருந்தாலும் கலந்து கொண்டு இந்த சுயவர போட்டியில் இந்த கேள்வி போட்டி அறிவு போட்டியிலே யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம். யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம். அப்ப நானும் கலந்துக்கிறேன் ஐயா. ஆமா, நீ ஒரு நாட்டு காவல்காரன். நீ இந்த அறிவு போட்டியில கலந்து கேள்விக்கு பதில சொல்லி இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி பாரியா? இளவரசி கல்யாணம் பண்ணிக்க ஆசைலாம் கிடையாதுங்க. அறிவுள்ளவர்கள் யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் சொன்னீங்க இல்லையா? அதனால நானும் கலந்துக்கிறேன் ஐயா. அதனால கலந்துக்கிறேன். உனக்கு அறிவு இருக்கா இல்லையானே ஒரு இன்னைக்கு தெரிஞ்சு வர பாரு. அப்படியா? சரி சரி. கேக்குறடா கேள்வி. கேள்வியை கேட்பதியா? கேள்வி கேட்பது நான், பதில் உரைப்பது நீ. ஆமாடா. கேக்குறடா கேள்வி. கேளுங்க. முதல் கேள்வி. உயர்வானது எது? உயர்வானது. 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 உயர்வானதுடா. ஆனது ஆனது போனது ஆனது ஆச்சு போனது போச்சு. உயர்வானது சாப்பாடு. இந்த சரி. சாப்பாடு இல்லையே. வந்ததுக்கு சாப்பாடு எங்க கேட்டா. ஆமா, நீ தான் பின்னால வாரி கடை சொல்லிட்ட. ஏண்டா? ஆமா, உயர்வானது சாப்பாடு இல்லையே. ஐயா ஒருத்த 10 நாளா பட்டி கேக்குறாங்க. அவனை 8ஆம் தேதிக்கு வச்சு அவன் எதுக்கு மலையாட்டு சோத்து கொண்டு வச்சு உயர்வானது என்னன்னு கேட்டா பச்சாக்கிறோம் தான் சொல்லுவான். சாப்பாடு தாங்கப்பா. நான் சொல்லி சரிதான். ஏண்டா? தவறான பதில்டா. தவறா? ஆமா. இரண்டாவது கேள்வி. இதுக்காவது ஒழுங்கா பதில் சொல்லு. இதுயாவது சரியா கேள்வி. அப்படியா? சரி. இரண்டாவது கேள்வி. ஒளியானது எது? ஒளியானது. 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 ஒளியானது கிருஷ்ணால என்ற விளக்கு. அடிச்சா சரி. ஏண்டா? ஒளியானது என்னடா கிருஷ்ணால விளக்கா? ஆமாடா. ஏங்க திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயி போதே. அந்த டிவிக்கு போன் பண்ணா அவங்க ஏதோ வேலையா இருப்பாங்க, போன் எடுக்க மாட்டாங்க. அன்னைய வெளிய இருக்க உட்கார்ந்திருப்பியா? அதனால பக்கத்திலே கிருஷ்ணால விளக்கு இருக்குனா பட்டுன்னு கொத்திக்கலாம், பட்டுன்னு கொடி கொடுக்குதா இல்லையா? ஏண்டா? இதுவடா அதுக்கு பதில். நல்ல நேரத்துல கிட்னி வேலை செஞ்சிருப்பா. அடிச்சா சரி. கிட்னியாது. ஏண்டா மூளடா? ஏங்க மூளை இங்கிக்குது, கிட்னி இருக்குதா? ஏண்டா வாந்தி சொல்ற? பிரியாணி ஒண்ணுமா? பிரெயின் ஆங்கிலத்துலடா. பிரியாணி செய்யல போடா. டேய் பிரெயின்னா மூளை. பிரெயின்னா மூளையா? ஆமாடா. சரி விடு. சரி. ஆமா, இது ஒரு தவறான பதில். மூன்றாவது கேள்வி. உலகானது எது? உலகானந்தம். எந்த உலகானந்தம்? உலகானந்தம். அவன் ஏன் இங்க வரா? உலகானந்தம். அவன் என்னைக்கோ போச்சு அம்மா. செத்தப்படானா? ஆமாடா. வேற கம்பெனில கறறாங்க. உலகானது ஆர்எஸ் சாராயம். ஐயோ. குடியை கெடுக்க குடி பழக்கம் உடல் நலத்தை கெடுக்க சொல்லி இருக்காங்க. அறிவுரை சொல்லிட்டு காலைல நீ தான் பிளாக்ல வாங்கி சாப்பிடுற. ஏண்டா டேய். ஆமா. அப்போ ஆர்எஸ் பாயிண்ட் எப்படிடா அது? ஏங்க உலகமே அதல் தாங்க அடிக்குது. எப்படிடா? நல்லதுக்கு சாப்பிடுறான், கெட்டதுக்கு சாப்பிடுறான். என்ன பேச தெரியாத 4 பேரை அந்த கும்புரு வாங்கிட்டு ஊடு போய் போடுறான். காலையில ஏந்து பாரு. ஐயா தான் ஜெட்டிலா போவாரு. அடி வாங்கினா அது நல்ல ஜெட்டிலா போறான். ஆமா. உலகமே அதல் தான். தவறான பதில்டா. போ அப்படி. இது தவறா? பதில சொல்றோம் பதில். ஐயா கேள்வி நீங்க கேளுங்க, நான் பதில் இருக்குது. அப்படியா? ஆமா. யாரு? நான் பதில் இருக்குது. பதில் நீ சொல்ற. ஆமாண்டா. ஏய் என்ன மண்ணாதி மண்ணனே மண்ண கவிக்கு நீங்க நிக்கிற. ஒரு பதில் சொல்றாங்க. ஏய் நீ மண்ண கவலடா. நான் மண்ண கவவே மாட்டேன். கேளுங்க போ. அப்படியா? முதல் கேள்வி கேக்கட்டுமா? முதல் கேள்வி. உயர்வானது எது? டேய் முதல் கேள்விக்கு பதில் சொல்ல போகுது. உயர்வானது என்ன சொன்னா? உயர்வானது வின். சரியான பதில். நான் சொல்லலாம்னு நினைச்சேன். புத்தளமா வச்சிச்சா? எடியா புட்டலமா வச்சியா? அதுக்குள்ள நீ சொல்லிட்டமா? ஓ அப்படியா? இரண்டாவது கேள்வி. ஒளியானது எது? ஏய் இரண்டாவது கேள்விக்கு பதில் சொல்ல போகிறேன். ஒளியானது என்ன தெரியுமா? ஒளியானது இரு கண். சரியான பதில். ஏல ஓவரா பேசிக்கிறாங்க அவன். அப்படியா? மூன்றாவது கேள்வி. உலகானது எது? டேய் கடைசி கேள்விக்கு பதில் சொல்ல. நான் சொல்றேன். ஏய் உலகானது என்ன தெரியுமா? உலகானது பெண். மூன்று கேள்விகளுக்கு சரியான பதில் உரைத்து விட்டார். முதல் கேள்வி போட்டி. ஆமா. அடுத்தது வால் போட்டி. ரெடி? அண்ணா என்ன? தம்பி வால் போட்டி. இந்த போட்டியில நீதான் வெற்றி பெற வேண்டும். சாமி என்ன விட்டு போய் சாப்பிடலையா? சாப்பிட்டு அப்புறம் தோல் ஜாண்டிரும். ஏய் நாங்க சத்தியம் பண்ணிக்கறல. ஆமா. அம்மால கட்டிக்கின மாதிரி. யாரா? அம்மால கட்டிக்கின மாதிரி சத்தியம் பண்ணிக்கறல. சரி உன் சித்தி நான் வச்சிக்கிற மாதிரி வச்சிக்கடா. ஏய் உம்மரா தம்பி உஸ்பதிரே. ஏய் கை போற. அண்ணன் மூக்கு நீ தான் மின்னி ஸ்டார்ணும். நான் இஷ்டறேன். அண்ணன் பேரு நீ தான் எடுக்கணும். இவ்வளவு நாள் எடுக்க பயிற்சிலாம். மான மரியாதை அந்தஸ்து எல்லாம் என் கையில. ஆமா. டேய் வைடே. என் கையில. சாமியா நேத்தா
தான் பண்ணேன். விறுவிறுன்னு வந்துச்சு, லேசா பண்ணேன். கத்தி தீட்டியா? நான் வாபஸ் வச்சுக்கிறேன். ஏய், நான் என்ன பார்த்தேன்? கூர்மி பார்க்கிறேன். வால் கூட்டி பார்த்தனா வால் எடுத்து மூக்குல விட்டுருவான். அட்ரா பாய், அட்ரா. அவனடா. டேய். ஐந்து பெண். என்னுடைய மனைவி நீ சொல்லவே இல்லையே. நீ கேட்கவில்லை. அவ்வளவு ஆணவம் இருந்தால் உனது பெற்ற தந்தை நான் இருக்கிறேன், சிறிய தந்தை இருக்கிறார், மாணிக்கம் இருக்கிறார், தளபதியா இருக்கிறார். எங்களை கேட்காமல் நீ எப்படி அவனுக்கு மாறிடலாம்? அவன் நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அப்பா நான் செய்து தவறா? நான் எந்த தவறு நீ செய்த மாபெரும் தவறு. என் கல்வி அவன் கைத்து மாலை போட்டுது. அதுக்கு என்ன தோணிட்டு கொண்டாய்? இப்பொழுது தவறு செய்தடி. இனி என் நாட்டில் இருக்கக்கூடாது. நாடு கடவுள். ஒரு திருமணம் ஆனவனை மறுமணம் செய்து கொண்ட நீ என்னிடம் பேசுகின்றாயா? என் முகத்திலே விழிக்காதே. மாமன் கூடுமா? நீ தானே சித்தப்பன் கூடாது. நான் மாமன் கூடுமா? சித்தப்பா சீக்கிரம் சொல்லுங்கள், நான் செய்தது தவறா? அவர்தான் மாமன் தவறுமா? எங்களுக்கு இருக்கிற நீ ஒருத்திதான். இந்நாட்டு இளவரசி அப்படி இருக்கும்போது ஏற்கனவே மனமுடிந்தவர் கருத்திலே பால் அழித்தது நியாயமா? நியாயமா? தப்பில்லை இது. அப்படி சொன்னாங்க. இந்த தவறு செய்த பிறகு இன்னொரு தவறு இஷ்டமா இல்லை. எனக்கு மகன் இல்லை. நீ யாருக்கு சொல்ற நான் செய்தது தவறா? நான் செய்தது தவறா? ஏடா பாய், அதுக்கு வருவாங்க வந்து. ஏங்க, கோவம் வந்தா இன்னும் வந்து என்ன பிரச்சனை இருக்கா தெரியுங்க? ஐயா. நீ யாருக்கு சொல்ற? சரிங்க, போகலாம். எல்லாம் உன்னால வச்சு கம்பு தண்ணி நின்னுங்க நானு. சும்மா விட்டு கலவி விட்டு அவர் கட்டாடிக்கு மேல வச்சுட்டு. குணவதி, குணவதி, அத்தான். நேரம் ஆகிறது. ஒரு பெரிய நம்ம நாட்டுக்கு போகலாம். நம்ம போகலாம், நம்ம நாட்டுக்கு போகலாம். ஏங்க, உங்களை தானே வரணும். என்னோட வரியா? உங்களுக்கு தானே மாறிட்டு இருக்கேன். ஏய், நீ வரக்கூடாது. ஏன் தெரியுமா? திருமணம் ஆனவன் தெரிந்ததும் எனக்கு மாலை இல்லையே. இது நியாயமா? ஐயோ, கேட்க. அத்தா, என்ன? சொல்லுங்க கேளுங்க அத்தா. அவளுக்கு தாலி கட்டிட்டாங்க. அப்படி இருந்தாலும் அவளோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் நானு. ஆகையால மூணு ஒட்டா சேர்ந்து வாழலாம். தள்ளு, தள்ளு, தள்ளி நில்லு. தள்ளு. ஏங்க, அக்கா சொல்றது உண்மைதான் ஐயா. சவுத்தோப்பு ஏழை எடுத்துட்டு மக்களா வெட்டிக்கின்னு மெலாரெல்லாம் விட்டு போறேன்னு சொல்றீங்களே. வந்த வேலைக்காவது லாரி வச்சு வாங்கி போங்க. என்னத்த வாங்கி வச்சு முடிச்ச? இதுதான். சரி. அத்தா, சொல்லுங்க. அவளுக்கு நம்ம கூடவே வரட்டும் அத்தா. சரி, உனக்கு சம்மதமா? சம்மதம் அத்தா. சரி, சம்மதம் பண்ற? இவனுக்கெல்லாம் சம்மந்தம்னா எனக்கு சம்மந்தம் யார் கட்டுறது? சம்மதமா? சம்மதம். சம்மதம். ஏய், அவன் சம்மந்தம் வேற, சம்மதம் வேற. நான் கட்டுறேன் உனக்கு. கடலை சமைச்சு தீனி விடுவ போறாங்க. சரி, குணவதி, உனக்கு சம்மதம் பண்ற? அவளை அழைச்சிட்டு வா. எங்க வர? நம்ம நாட்டு தான். நம்ம நாடுன்னா உனக்கு எனக்கு சொந்தமா? என்னப்பா? என்னுடைய நாடு. ஏன்னா இப்ப நாட்டுல பாதி எனக்கு ஏரியா வச்சுக்கிறாங்க. நம்ம நாட்டு கூட வரங்க. சரி விடு. இது என்ன தலையில? வயலு சாப்பிட்டுக்கு சாப்பாடு சாப்பாடா? கட்டிருக்கேன். என்ன சாப்பாடு? ஐயா உங்க நாடு எவ்வளவு தொலைவு எனக்கு தெரியாதுங்க. அதனால தோத்த புளி ஊத்திக்காக நான் பல போயிட்டு அறுபடி தயிர் ஊத்தி கையால பெசிட்டா ஊசின்னு காலாலே மேய்ச்சி அது கட்டிடுது. என்ன கையில பேசுற ஊசிதோ இல்ல காலால பேசுற ஊசாதா? ஏங்க கைப்பட்டாங்க ஊசா, கால் பட்டா ஊசாதே. பக்கத்துல எங்கனா தண்ணி இருக்குமா? டேய், அந்த பக்கம் தானே சேட ஓட்டி இருக்கு. சரியா? ஆமா. ஒருத்தரத்துக்கு அங்கதான் சவுண்ட் மாதிரி. வாங்க போவோம். டேய், என்னடா? அவசரப்பட்டு கீழே போட்டுனப்பா. ஏங்க
மின்னேத்துல கட்டிருங்க லேசா வாசனை வந்துச்சு வாசனை வந்த மூலிகை நீங்க சாப்பிடுங்க மீதி இருக்கிற 3 மூலிகை நான் சாப்பிடுறேன் அது இல்ல வாசனை வந்து நாங்க சாப்பிடணும் வாசனை வர சொல்லி சாப்பிடணும் ஆவாத்த சாப்பிட்டா எனக்கு சீதா பேதி ஆகும் அப்பா சீதை பேதிடா டங்குன்னு சத்தம் கேக்குது என்னடா டங்குன்னு சத்தம் கேக்குது என்ன ஊர்கா பாய்ச்சி கீஞ்சி போய்க்குதுமா பாவி ஐயோ சரி சரி ஏய் வரக்கூடாதுடா நீ வரக்கூடாதுடா நானே வரக்கூடாது உனக்கு விஷயம் தெரியாது அதனால தான் வரக்கூடாதுன்ற இலவசமா நான் தான் வச்சிருந்தேன் என்ன வச்சிருந்த நீ வச்சிருந்த என்ன வச்சிருந்தா ஏங்க வச்சுக்கிறேன் என்ன நினைக்கிறேன் சொல்றேன் ஐயா சின்ன குழந்தை இருக்கும்போது நான் தானே தூக்கி வச்சுக்கிறேன் அப்படி சொல்றா குழந்தைய போயிட்டுடா சின்ன வயசுல குழந்தை அடமுடிக்க சாப்பிடவே சாப்பிடாது அப்படியே தூக்கி அழுப்பா இடுப்பு மேல உட்கார வச்சுக்குவேன் அப்ப எப்படி இது தெரியுமா நல்லா போய் போயிட்டு அமுல் பேபி அட்டது பேச்சு போய்க்குதா குழந்தை துரும்பா போயிட்டு இருக்குது இடுப்பு மேல உட்கார வச்சுக்கினு கிணத்துல சோத்தை போட்டுக்கினு குழந்தை நிலா பாருமா சோத்தை துண்ணுமா நிலா பாருமா நிலா ஏண்டா நிலா இங்க இருக்கு டேய் நிலா பாருமா சோத்த தின்னுமா நிலா அங்கடா ஆமாடா அதான் நிலா பாருமா சோத்தை துண்ணுமா அப்படி மொத்தம் சோத்தி நானே துண்டுவேன் அந்த கிண்ணத்தை மட்டும் அதுக்கிட்ட குத்துவேன் என்ன செய்யும் அது உட்காந்து நக்கிங்க வேற என்ன வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா நானே மார்க்கெட்டுக்கு போய் எல்லாம் ஆட்டுக்கறியா 2 கிலோ எடுத்தாந்து குழம்பு வச்சு சோத்தை போட்டு குழம்பு ஊத்தி நல்லா செஞ்சு பிசைஞ்சு மொத்த சோத்தையும் நானே துண்டுவேன் கறி மொத்தத்தையும் நானே துண்டுவேன் அந்த எலும்பு மட்டும் அதுக்கிட்ட குடுத்துருவேன் அது என்ன செய்யும் அந்த தின்னு மேல உட்காந்து சப்பிங் குழந்தை அப்படிலாம் வளர்த்தையா குழந்தைக்கு படிப்பு சொல்லி கொடுத்த வாத்தியாரே நான் தான் வாத்தியார் ஓ வாத்தியாரா இப்ப இருக்கிற வாத்தியார்லாம் பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தா கத்துக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகுதுடா அப்படி ஆகுது ஆனா இந்த வாத்தியார் அப்படி கிடையாது என்னடா சொல்றா ஒரே நிமிஷத்துல கத்து கொடுத்த பாரு அப்படியா ஆமாமா எப்படா குழந்தைக்கு ஆண்டு எழுத்து வரலன்னு வரல ஆண்டு எழுத்து வரல நேரம் ஒரு ஆபத்தை எட்டாந்து குழந்தை வாய்க்கு நேரம் நீட்டினேன் வாய்க்கு நேரம் நீட்டினேன் ஆபத்தை வாய்க்கு நேரம் நீட்டினா என்ன பண்ணும் உடனே ஆண்டு எழுத்து வந்து பாரு ஆமாண்டா எந்த வாத்தியார்னா இந்த மாதிரி சொல்லி கொடுப்பாங்களா இது வரைக்கும் யாரும் சொல்லி கொடுத்தது கிடையாது ஒரு ஈன்று எழுத்து வரலன்னு வரல ஈ அச்சு இட்லியில வச்சு குழந்தை கொடுத்தேன் கொடுத்தேன் குழந்தை சாப்பிட்டுது வயிற்றுல ஈ போனா என்ன பண்ணும் ஆமா உடனே ஈன்று எழுத்து வந்துச்சு வந்துச்சுடா ஆடா இது என்ன ஒரு என்னடா வார்த்தை இது நான் பானா போட்டுக்கிட்டு சுத்திருந்தாங்க பானா போட்டு குளிச்சிருந்தா டேய் பியன்னா 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 பியன்னாடா அது வரலைக்கு குழந்தைக்கு பிரியாணி வாங்கி வந்து கொடுத்தேன் குழந்தை விட்டு நான் பிரிச்சு இருக்க மாட்டேன் மாமா சொல்லுமா சொல்லுக்கா அப்புறம் இல்லாத என்னால இருக்க முடியாது அவளுக்கும் அவன் இல்லாத இருக்க முடியாது நாட்டுக்கு சரி அப்படி உனக்கு சம்மதம் என்றா சரி இவளுக்கு உறுதுணையாக இவன் இருக்கட்டும் ஆமாங்க அதனால நீ வரப்போகிற என்ன எடுப்பாடு செஞ்சாவது போய்க்கிறேன் சரி வரியா சரி அழைச்சிட்டு வாங்க கூட்டு தெரியாத திரும்பி திரும்பி வச்சுக்கா யாருக்கு ஒரு போய் யாரும் கேள்றா வை அப்படி நான் குடுக்குள்ள யாரும் போய் கேட்பேன் செஞ்சு எப்படி பாய்ச்சிக்கிறேன்ற ஆமா வேலை வந்து நீ ஒண்ணு பையில இறங்குறேன்னா இறக்குவேன் மழை வந்து மறுபடியும் ஏத்துறேன்னா ஏத்துவேன் இறக்குவேன் சீன் கட்டுறேன்னா சீன் கட்டுவேன் தண்ணி கொண்டாந்து விட யார தும்புறாங்களா என்னடா சீனு கட்டுறானா சீனு கட்டுவன் சொன்னதுக்கு தும்புறானா எப்படி அது அர்த்தம் அவன் குடம்புத்து போந்துட்டு இருக்கிறான் மூக்கல குத்திட்டு இருக்கா தூங்குறான் அவன் அந்த மாதிரி எடுபடி வேலையாவது செஞ்சிடறேன் ஐயா சரி வரப்போறேன் ஆமாங்க சரி சரி வாங்க போகலாம் வாங்க போலாம்